குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் எனதருமை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்பக்குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பார்கடல்லே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்கள்லேருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்களை எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டுவார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்களாம். இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம், பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடியின் அன்பு வணக்கம் மற்றும் மாசி மாத வாழ்த்துக்களும். விருச்சிக ராசி அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியினர்னு சொல்லலாம். விருச்சிக ராசினருக்கு கடந்த தை மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. கஷ்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா இதனால் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த விஷயங்கள் இல்லை பல முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான புதிய முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு பல பிரச்சனைகளும் சந்திச்சிருப்பீங்க. தந்தையின் மூலமாக, சகோதர சகோதரிகள் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாக, இல்லை வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் அப்படியே தலைகளை மாறப்போகுது, எல்லாமே வரமாக கிடைக்க போகுது. இந்த மாசி மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வீடு எதனா வாங்குறதா இருந்தீங்கன்னா வீடு வாங்குறதுன வாய்ப்புகள் உண்டு. பழைய வீடுகள் வாங்கணும், ஆல்ரெடி கட்டி முடித்த வீடு, அதுக்கு புது அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வாங்கினா அது பழைய வீடு இல்லை, யாராவது ஆல்ரெடி தங்கிட்டு போயிருப்பாங்க, இல்லை பாழடைஞ்ச வீடுகளாக இருக்கலாம், இல்லை சேதமாக இருக்க வீடுகளாக இருக்கலாம். அந்த வீடுகளில் வாங்குறது மிக சிறப்பானது ஒரு இடம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டியில் ஆயில் செக் பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருங்க. வண்டி க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் சர்வீஸ் விட்டுருங்க. மேலும் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சிகள் செய்வது விருச்சிக ராசி என்பதற்கு இந்த மாசி மாதத்தில் மிக சிறப்பானதொரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் டாக்குமெண்ட்ஸ் இல்லை கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள்,
ஏன்னா இப்போ நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், இல்லை வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படி சில பேர் புக் பண்ணி கூட வச்சுருப்பீங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதெல்லாம் டாக்குமெண்ட்டில் பேரெல்லாம் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா, என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் எல்லாமே 2 டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மறைமுக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. திடீர்னு யாராவது வருவாங்க, வந்துட்டு இந்த கேஷ் உங்கள்கிட்ட நான் கொடுக்கணும்னு வச்சுட்டு நான் மறந்துட்டேன் ஒரு கேஷ் கொடுப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அதில் உங்களுக்கான பங்கு வராமல் இருந்திருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கு திடீர்னு அந்த அமௌண்ட் வந்து கையில் கொடுக்கணும் சான்சஸ் உண்டு. அதனால் பெரிய விஷயங்கள் ஜாக்பாட் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்துட்ருக்கு. இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தந்தை தாயை நல்லபடியாக பார்த்துக்கணும். முக்கியமாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை, தாய்க்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அதை ஆசையை நிறைவேற்றுங்க. அந்த ஆசையை நிறைவேற்றும் போது உங்களோட ஆசை ஆட்டோமேட்டிக்காக நிறைவேற்றும் இந்த பிரபஞ்சம். அது மிக முக்கியமான ஒரு சூட்சமமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகளில் கவனம் வேணும். வார்த்தையில் எப்போவுமே அசுபமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நல்ல வார்த்தையை பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படியே பலிதமாகக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் விளங்க போகுது. ஏன்னா வருமானம் இரட்டிப்பாகும். மறைமுக வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். மறைமுக வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வார்த்தையில் கவனம் வேணும். நீங்கள் தான் ஒரு விஷயம் பேசுங்க, அது வேறு மாதிரி திரித்து பேசப்படும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த மீடியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒரு ஹை லெவலில் போகிறீங்க. மேலும் பார்த்திங்கன்னா அந்த அரசியல் சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு பல்வேறு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் காத்துட்ருக்கு. ஸோ அரசியல் தலைவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு மாதமாகவே இந்த மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களின் 5ல் சனீஸ்வரன் இருக்கிறதுனால மனம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு எது இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த ஒரு மன நிறைவுன்றதே இருக்காது. இது இப்படி இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான். ஒரு குடம் ஃபுல்லாகவே கோல்டு காயினே கொடுத்தாலும் குடத்துக்கு மேலே வந்து அப்படி வடிஞ்சு 2 காயின் கீழே விழுற மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக இருக்குன்றதும் இல்லை, அது மேலே விழுது கீழே விழணும். இந்த பொங்கல் பானையில் தை மாதத்தில் பொங்கியிருக்கும் பாருங்கள், அதுமாரி பொங்கி கீழே வந்தால் தான் ஒரு சந்தோஷம். அது மாதிரி அடிஷ்னல் ஒன்று அடுத்து ஒன்று அப்படின்னு இயங்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நினைத்தது நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்குது. இதுக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. சிவன் கோவில்களில், முக்கியமாக சிவன் கோவில்கள், சித்தர் கோவில்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி, 6 கடலோடும் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோவில்களாக இருந்தாலும் சரி, அவங்களால் முடிந்த உதவிகளை அந்த கோவிலுக்கோ அங்கே இருக்க மக்களுக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஊனமுற்றோர் முதியோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. முக்கியமாக அந்த ஏஜ்டு பீப்புளெலாம் இருக்காங்க பாருங்கள், இந்த ஹோம்லாம் இருக்குது, முதியோர் இல்லம்னு சொல்லிட்டுலாம். ஸோ அது மாதிரி இடத்துலலாம் போய்ட்டு உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களோட 2 வார்த்தை அன்பாக பேசுங்க. அதுலேயே முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வெளியே போய் பேசுறதை விட உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மா, ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுங்க. பேசிவிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கும்போதே உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய இடத்துலையே இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சிறிய ஒரு அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு எட்ஜ் வரும். இன்கேஸ் வேலை மாற்றத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம் இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை தாய் சார்ந்த விஷயத்தில், உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்கள் வீட்டின் அருகிலேயே, சரிங்களா, வீடு பக்கத்திலே, உங்கள் பூர்வீக இடம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வர அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாகவும் வர அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாசி மாதத்தில் பல பேருக்கு திருமணங்கள் காத்துட்ருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா பல பேர் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளோடு செல்வ செழிப்போடு வாழப்போகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.